பெயர்ச்சொல் பார்த்தாச்சு, வினைச்சொல் பார்த்தாச்சு. அடுத்து நாம பார்க்க இருக்கிறது இடைச்சொல் தான். இந்த இடைச்சொல் என்பது எப்போதுமே தனித்து இயங்காது. ஒரு பெயரை சார்ந்தோ அல்லது ஒரு வினையை சார்ந்தோ தான் இந்த இடைச்சொல் என்பது இயங்கும். இப்போ நாம நடைமுறையில பார்த்தீங்க அப்படின்னா, இந்த போன்ற, போல இந்த ஓமை உருபுகளை நாம பயன்படுத்துவோம். தமிழில் நிறைய ஓமை உருபுகள் இருந்தாலும் நடைமுறையில் இருப்பது இந்த 2 ஓமை உருபுகள் தான். நிலவு போன்ற முகம், முத்து போல புன்னகை அப்படின்னு தான் சொல்றோம். தனியா அந்த போன்ற, போல ஆகிய சொற்களை நம்மால பயன்படுத்த முடியாது. இந்த போன்ற, இந்த போல இவை எல்லாமே இடைச்சொற்கள் தான். இப்போ நம்ம மொழி அறிவோம் பகுதியில் வேற்றுமை உருபுகள் பற்றி படித்தோம். இந்த ஐ, ஆல், கூயின் இந்த வேற்றுமை உருபுகள் எல்லாமே கூட இடைச்சொற்களுக்கான உதாரணங்கள் தான். நான் என்னுடைய நண்பனை பார்த்தேன். ஐ அப்படிங்கிற அந்த வேற்றுமை உருபு அங்கே வருது. இந்த ஐ என்பது தனியாக உங்களால் பயன்படுத்த முடியாது. இதே போல பார்த்தீங்கன்னா இரவும் பகலும், ஞாயிறும் திங்களும் அப்படின்னு சொல்கிறோம். அந்த அப்படிங்கிற அந்த ஒலி இருக்கு இல்லையா, அந்த என்பது ஒரு இடைச்சொல் தான். இதே மாதிரி இன்னும் ஏராளமான உதாரணங்கள் சொல்லிட்டே போகலாம். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, யார் இங்கே வந்தது, யாரோ வந்தாங்க அப்படின்னு சொல்கிறோம். அந்த யாரோ இருக்குல்ல, அந்த ரோ என்பது கூட இடைச்சொல் வகை தான். இதே போல இன்னும் ஏராளமான உதாரணங்கள் நம்ம இடைச்சொல்லுக்காக சொல்லலாம். இன்றைக்கு நாம பார்த்த இந்த பகுதியில் இடைச்சொல் என்றால் என்ன அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். தொடர்ந்து அடுத்த மொழியறிவோம் பகுதியில் உங்க எல்லாரையும் நான் மீண்டும் சந்திக்கிறேன்.